அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணுதினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன். ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும், ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன். ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன். தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குரோதி வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று உதயத்தில் மதுரை தீர்க்காம்சத்தில் கடக லக்னம், லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியாய் உலவுகிறார். மீனத்தில் சந்திரன் மற்றும் ராகுவும், ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் உள்ளனர். இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்கள். இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை, பஞ்சாங்க குறிப்புகள், கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம் மற்றும் கரணம் எனும் 5 குறிப்புகளும், ராகு காலம், யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் தரப்பட்டுள்ளன. வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும், யோகம், இறை சிந்தனை, தியானம், வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது. மேலும் லக்ன சக்கரமும், ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும், சந்திரா பலபெறும் ராசி, சந்திரா பலமற்ற ராசிகள் மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரமும் தரப்பட்டுள்ளது. ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு வழங்கியுள்ளேன். அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் பகிருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள். இனி மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தரும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியும் செயல்களில் ஊக்கத்தையும் தரும். குடும்பத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது முதன்மையான பணியாக அமையும். புகழ், மதிப்பு, கௌரவம் உயரும். தொழில், வியாபாரம், லாபம் மேன்மையடையும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் உயர்வடைவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண்கள் 7, 4 மற்றும் 1. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். ரிஷபராசி அன்பர்களே, சிந்தையில் உதிக்கும் திட்டங்களை நிறைவேற்றிட பல்வேறு இடையூறுகளை கடக்க வேண்டி வரும். பிறரிடமிருந்து உதவிகளை பெறுவதில் தடைகள் உருவாகும். கணவன், மனைவி, பார்ட்னர் மூலம் ஆதாயம் இல்லை. தொழில், வியாபாரம், லாபம் சீராக இருக்கும். தெய்வ நம்பிக்கையும் இறை வழிபாடும் அரண்போல் உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்கும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அமையும். சிறு இடமாற்றமும் ஏற்படும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 2. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மிதுன ராசி அன்பர்களே, மன உறுதியினாலும் தொடர் முயற்சினாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம். குடும்பத்தவர்கள் அனுசரணையுடன் நடப்பர். சுப விரயங்களும் வீண் பயணங்களும் தவிர்க்க முடியாது. தொழில், வியாபாரம், லாபம் மேன்மையடையும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு இடமாற்றம் உண்டு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட எண்கள் 2. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கடகராசி அன்பர்களே, ஆற்ற வேண்டிய பணிகள் சுமையாக தோன்றிய போதிலும் ஒன்றன்பின் ஒன்றாக அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றிடலாம். உடலுக்கு நல் உணவும் மனதிற்கு நற்சிந்தனையும் மருந்தாக அமையும். குடும்பத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசிய பணியாக மாறும். வெளிநாட்டில் வசிப்போர்கள் ஆதாயம் காண்பர். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரித்த போதிலும் பாராட்டுகளும் உண்டு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம்
ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. அதிர்ஷ்ட எண்கள் 5. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். சிம்மராசி அன்பர்களே, உடல் சோர்வும் மனதில் தடுமாற்றமும் தோன்றிட செயலில் வேகம் குறையும். நண்பர்களுக்கு பின் நண்பர்கள் ஆதரவுடன் தேங்கிய பணிகளை முழுமையாக ஆற்றி நிம்மதி காணலாம். சுப செலவுகளும் வீண் பயணங்களும் உருவாகும். தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகள் மூலம் பாராட்டுக்களை பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலட்சுமி. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9 மற்றும் 2. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கன்னிராசி அன்பர்களே, பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்கள் தரும் ஆதரவும் ஆலோசனையும் செயல் வேகத்தை அதிகரிக்கும். இன்று திட்டமிட்ட பணிகளை ஒருவாறு முடித்து நிம்மதி காணலாம். கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் இல்லை, ஆதாயமும் இல்லை. அவர்களிடம் விரோதமும் வேண்டாம், விவாதமும் வேண்டாம். செலவுகள் அதிகரிக்கும், அலைச்சலும் உண்டு. பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். பொறுமையும் நிதானமும் விடாது கடைபிடிக்கவும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலட்சுமி. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். துளாராசி அன்பர்களே, இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி பெற பல்வேறு தடைகளையும் பிறர் குறுக்கீடுகளையும் கடந்து செல்ல நேரிடும். கணவன் மனைவி பார்ட்னரோடு விவாதம் வேண்டாம். தொலைதூரத்து நண்பர்கள் மூலம் தக்க உதவிகள் பெற முடியும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். இடமாற்றமும் உண்டு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட எண்கள் 5. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, 5, 7, 9 உள்ள சுப கிரகங்கள் மூலம் இன்று மனதிற்கு இனிமையான நிகழ்வுகள் நடந்தேறும். திட்டமிட்டபடி எப்பணியையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். தாயார் உடல்நிலை பாதிக்கும். தாயார் வழி சொத்துக்கள் பிரச்சனைகள் வலுக்கும். குழந்தைகள் ஆதரவுடன் இருப்பர். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவிடலாம். பணியாளர்கள் தாம் விரும்பிய இடமாற்றம் பெறுவர். மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் ஆதரவு கரம் காட்டுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 5. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, 4, 6, 8 சுப கிரகங்களும் அசுப கிரகங்களும் உள்ளதால் இன்றைய பணிகளை பழுதின்றி ஆற்றிட கடின முயற்சி தேவை. தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும். குடும்பத்தவர்களின் தேவையினால் புதிய கடன்கள் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி பணியாற்றுவது நலம் சேர்க்கும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண்கள் 5. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மகர ராசி அன்பர்களே, 7 சூரியன் உள்ளதால் சூரிய பகவானை வழிபட்டு தடைகளை தாண்டி எதிலும் வெற்றி காணலாம். இன்று ஆற்றும் பணிகளில் வெற்றி கிட்டிட பெரியோர்களும் நண்பர்களும் உதவிடுவர். தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும். சலிப்பின்றி பொறுமையுடன் பணியாற்றினால் வெற்றியும் நிம்மதியும் பெறலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண்கள் 9. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கும்பராசி அன்பர்களே, புதிய பொறுப்புகளும் ஆற்ற வேண்டிய பணிகளும் அதிகரித்த போதிலும் பிறருடன் அனுசரித்து போவதின் மூலம் மனதில் சலனமின்றி செயலில் வேகத்தை அதிகரிக்கும். பிறரிடமிருந்து உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம். பிறருக்கு உதவி செய்ய தயங்கிடவும் வேண்டாம். வீட்டு உபயோகப் பொருட்கள் கடன் மூலம் வாங்கிட இன்று சிறந்த நாள். பணியாளர்கள் மேலதிகாரிகள் உத்தரவை மீறாமல் அவற்றை பின்பற்றுவது நலம் சேர்க்கும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 1. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மீனராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை மற்றும் தொடர் முயற்சியின் மூலம் அன்றாட பணிகளை பழுதின்றி ஆற்றி நிம்மதி காணலாம். ராசியில் சந்திரனும் ராகுவும் சேர்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயார் உடல்நிலை பாதிக்கும். குழந்தைகள் மூலம் ஓரளவு ஆதரவு உண்டு. பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். புகழும் மதிப்பும் உயரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். அன்பர்கள் அனைவருக்கும்
இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். ஜாதக ரகசியம் ஒன்று சிந்திப்போம். லக்னாதிபதி முதல் விரையாதிபதி வரை, அதாவது முதலாம் பாவம் ஸ்தானம் முதல் 12ஆம் பாவம் ஸ்தானம் வரை உள்ள ஆதிபத்திய கிரகங்கள் 9ஐயும் அவர்கள் பெற்ற வலிமை மற்றும் சுபத்தன்மையை சரியாக வரிசைப்படுத்திவிட்டால் போதும், பலன்கள் சொல்வது எளிதாகிவிடும். அந்த ஜாதகர் எதில் நாட்டம் கொண்டவர் என்றும், எதில் வெற்றி பெறுவார் என்றும், எதனை நோக்கி பயணிக்கிறார் என்றும் அறிந்து விடலாம். எத்துணை அளவு சுப அசுப பலன்களை துய்ப்பார் எனவும் அறியலாம். உதாரணமாக, விருச்சிக லக்னத்தவருக்கு குரு 9இல் உச்சமாயிருந்தால் 5ஆம் பாவம் முதல் நிலை என்றும் 2ஆம் பாவம் அடுத்த நிலை என்றும் கூறிவிடலாம். அதுபோல் மற்ற கிரகங்கள் பெற்ற நிலைக்கொப்ப 12 பாவங்களையும் வரிசைப்படுத்தி பலன் அறியலாம். வலிமை மற்றும் சுபத்தன்மையை அளவீடு செய்வதில் பாரபட்சமின்றி விதிகளுக்கொப்ப மதிப்பீடு செய்ய வேண்டும். புவியில் பிறந்த அனைவரும் 12 பாவங்கள் குறிக்கும் நிலைகளில் அந்தந்த பாவாதிபதிகள் பெற்ற சுபத்தன்மை மற்றும் வலிமைக்கொப்ப சுப பலன்களும், அசுபத்தன்மை மற்றும் பலவீனத்திற்கொப்ப அசுப பலன்களை தூய்க்கின்றனர். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.